அனைவருக்கும் வணக்கங்க. எப்பவுமே தங்க கட்டி அள்ளுற வேலையை காலையில் 7 மணிக்குள்ளே சீக்கிரமாக முடிச்சுட்டு வேலை கிளம்பிடுவேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அதுவும் இல்லாமல் நேற்று மழை பெஞ்சுதா, அதனால் இன்றைக்கி தங்க கட்டி அள்ளுற வேலையை ஆரம்பிக்கிறதுக்கே 7-7:30 மணி ஆகிப்போச்சுதோ. ஆனால் பால் கறக்கிற வேலையை காலையிலேயே முடிச்சாச்சு. பால் கறந்துட்டு எல்லாரையும் எடுத்து போய் மேட்டில் கட்டி வைக்க போட்டாச்சு. அவங்க வேலை முடிஞ்சுதுங்க. நீ நம்ம வேலை தான், அது பொறுமையாக நம்ம செய்யலாம். ஒரு 10 நிமிஷம் போதும் இது எல்லாத்தையும் நம்ம அள்ளுறதுக்கு, தங்க கட்டி அள்ளுறதுக்கு. என்ன நேற்று கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் லேட் ஆகும். தங்க கட்டியெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி அங்கங்கே கரைய ஆரம்பிச்சிச்சு தங்க கட்டிகள். அதனால் அது எல்லாத்தையும் சேர்த்து அள்ளி எடுத்து மாதிரி போட்டுற வேண்டியது தான். ஒரு மாடு வச்சுருந்தா பிரச்சனை இல்லைங்க. இது வந்து ஒரு வேலையே கிடையாது. என்ன ஒரு கண்ணுக்குட்டி வச்சு வளர்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு வேலை கிடையாதுங்க. ஈஸியாக ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 4-5 மாடு இருந்தால் இது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தான் இருக்கும். அது நம்ம தொடர்ந்து செய்யும்போது வந்து நமக்கு அந்த கஷ்டம் தெரியாதுங்க. பெரும்பாலும் தொடர்ந்து செஞ்சோம்னா அது வந்து பழகிடும். அதுவும் இல்லாமல் காலையில் கொஞ்சம் ஏஞ்சி சுறுசுறுப்பாக இந்த குனிஞ்சி இந்த மாதிரி வேலை செஞ்சோம்னா நமக்கு உடம்பு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். அதனால் அதுக்காண்டியாவது மாடு வச்சுருக்கணும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு மாடாது. ஏன்னா நமக்கு உடம்பு நல்லது தான் அது. பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பாருங்கள், பேசி முடியாங்க வேலையை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதாங்க, எடுத்து போய் கொட்டிட்டு இதோட நம்ம வேலையை முடிக்க வேண்டியது தான். ஒரு வழியாக இந்த தங்க மலையெல்லாம் சேர்த்துட்டு வரேன். இந்த தங்க மலைக்கான அல்ற வேலை எப்போ வரும்னு தெரில. இந்த தங்க மலைக்கு ஒரு யூஸ் இருக்குங்க, அது என்னென்னு அப்புறம் சொல்கிறோம் பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.